திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா மற்றும் ஹனி சென்னை உள்ளிட்ட பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா காமத்தை தூண்டும் விதமாக கண்டென்ட் போட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உள்ள ஜாலியா பேசலாம், சிலுக்கா பேசலாம், சிலுமிசமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசு கீழே இருக்கிற நபர்கள்லாம் தூண்டும் விதமா பேசியிருக்காங்க. அவங்க மேல இதுல வந்து சப்ஸ்கிரைபர் முறையில சூப்பர் சாட், ஸ்பெஷல் சாட், கோல்டு சாட், பிளாட்டினம் சாட், சாட்டிஸ்பாக்சன் சாட், பர்சனல் சாட் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சாட் வச்சிருக்காங்க. அதுல லெவல் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. லெவல் 1 வந்து பாத்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 16,000 ரூபாய் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் முறையை வச்சிருக்காங்க. சமூக வலைதளமான Facebook, இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் காம உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் காம இச்சைகளை தூண்டும் விதமாகவும் கேவலமான 18 வயதுக்கு கீழ் இருக்கும் மனிதர்களை சீரழிக்கும் விதமாக செயல்படுகின்ற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் என்று சொல்லிக் கொள்ளப்படும் திருச்சி சாதனா, தர்ஷா குப்தா மற்றும் ஹனி சென்னை, சூரிய பிரபா அபிஷியல், அபிநயா சித்ரா, பிரியங்கா ராஜ், சரண்யா சந்தோஷ் உள்ளிட்ட பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் கண்டென்ட், அதாவது காமத்தை தூண்டும் விதமாக கண்டென்ட் போட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உள்ள ஜாலியா பேசலாம், சிலுக்கா பேசலாம், சிலுமிசமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசு கீழே இருக்கிற நபர்கள்லாம் தூண்டும் விதமா பேசியிருக்காங்க. அவங்க மேல சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள கமிஷனர் ஆபீஸ் வந்திருக்கேன். இளைஞர்கள் தான் முக்கியமா பாதிக்கப்படுறாங்க. இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முறையில வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்ததுன்னா அதை நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆனா அந்த லிமிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது 18 வயசு கீழே இருக்கிறவங்களும் நிறைய பேர் பாக்குறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு பெண்ணை பார்த்தா அவங்களுக்கு அந்த காம உணர்வு தான் ஞாபகம் வரும். அப்படிங்கும்போது ஒரு சிண்டல் ஏற்படுது. அப்ப அவங்க பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகப்பட்டு வழக்கு வாங்கிட்டு ஜெயிலுக்கு போறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை தவறாக வழியில செயல்படுகின்ற தூண்டுகோலா இவங்க எல்லாம் செயல்படுறாங்க 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சப்ஸ்கிரைபர் முறையில சூப்பர் சாட், ஸ்பெஷல் சாட், கோல்டு சாட், பிளாட்டினம் சாட், சாட்டிஸ்பாக்சன் சாட், பர்சனல் சாட் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான சாட் வச்சிருக்காங்க. அதுல லெவல் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. லெவல் 1 வந்து பாத்தீங்கன்னா 599 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு 16,000 ரூபாய் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் முறையை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தர்ஷா குப்தா போன்ற நபர்கள் என்ன பண்றாங்கன்னா தனியா வெப்சைட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பர்சனலா பேசுறதுக்கு 10,000, பர்த்டேக்கு பேசுறதுனா 5,000 அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான லெவல் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதனால வந்து பெண்களும் முற்றிலும் பாதிக்கப்படுறாங்க. இப்ப யூடியூப்லாம் இவங்க வந்து லைவ் போறத பார்த்துட்டு ஒரு சாமானியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 30 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா மட்டும்தான் 15,000 to 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இப்படி இருக்கும் நிலையில இந்த மாதிரி வீடியோ போட்டு ஒரு மாசத்துக்கு 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் அப்படின்னு சம்பாதிச்சா அப்ப மக்கள்லாம் என்ன பாக்குறாங்க, நல்ல குடும்ப பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா நாமளும் இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தவறான ஒரு பாதையில வந்து செல்றாங்க. அதனால பெண்களும் இதனால பாதிக்கப்படுறாங்க. அவங்களும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செக்ஷுவல் கண்டென்ட்டை போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் முறைய வச்சு எல்லா ஆண்களையும் தவறான வழியில வழிநடத்தி செல்றாங்க அப்படிங்கறதுதான் என்னோட கோரிக்கை. இவங்க மேல சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு இவங்களோட ஒட்டுமொத்த சமூக ஊடகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கணக்கையும் பேன் பண்ணணும். அப்படின்னாதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இன்னும் அடுத்த தலைமுறையினரும் இதை மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் ஏற்படும், அச்சம் ஏற்படும், அதுல இருந்து தவிர்க்கப்படும். இளைஞர்கள் வந்து காசு இருக்கிறவன் போடுறான். இப்ப இன்னைக்கு நான் ஒரு 500 ரூபாய் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட இருக்கு ஒரு 2 நாள் போடுவேன், 3 நாள் போடுவேன், 2 மாசம் போடுவேன், 3 மாசம் போடுவேன். 4வது மாசம் என்கிட்ட காசு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? யாரையாவது பார்த்தனா அவங்ககிட்ட செயின் பறிக்கலாம், இல்லைன்னா அடிச்சு புடுங்கலாம், இல்லைன்னா பொண்ணு காசு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இளைஞர்கள் மத்தியில பெரும்பாலும் ஏற்படும். அதனால இது மாதிரியும் வந்து ஆண்கள் வந்து ஒரு தவறான வழி செல்றதுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலியல் தூண்டல் தான். என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம், Facebook, யூடியூப் தளங்களை வந்து பாத்தீங்கன்னா முடக்கினா மட்டும்தான் இந்த மாதிரி செய்கை செய்யற மத்தவங்களுக்கும் பயம் வரும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நபர்கள் மீது மட்டும்தான் இப்ப புகார் கொடுத்திருக்கேன். தெரியாம பல பேர் இருக்காங்க. அந்த பல பேர் எனக்கு தெரிய வந்தா அவங்க மேலும் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். அதே மாதிரி என்னோட ஒரே ஒரு ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை என்னன்னா, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த நியூஸை பார்த்தாங்கன்னா சூமோட்டாவா எடுத்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடையை போடணும் அப்படிங்கறது தான் என்னோட ஒரே கோரிக்கை.